கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். தேவஜனமே, இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவர் அவருக்கென்று ஒரு சில பட்டணங்களை முன் குறித்திருந்தார். அது மாத்திரம் அல்ல, அந்த பட்டணத்தில் ஆசீர்வாதம் இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லவில்லை. மாறாக கட்டுகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருந்தும் பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இதையெல்லாம் நான் அறிந்தும் சந்தோஷத்தோடு போக விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தேவஜனமே, சற்று யோசித்து பாருங்கள். தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற காரியம் கடினமானது, கட்டுகள் உள்ளது, அது மாத்திரமல்ல உபத்திரவம் உள்ளது என்று அறிந்திருந்தும் கூட பவுல் அந்த காரியத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது? ஆண்டவர் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அப்படி இருந்தும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க சில பாடுகளின் வழியாய் கடந்து போக வேண்டும் என்பதை நாம் நினைக்கும் போது ஏன் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? உண்மையாகவே இந்த வசனம் என்னை ஆச்சரியத்திற்குள்ளாய் ஆழ்த்தியது. ஒருவேளை இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி இருப்பாரானால், மகளே, இந்த தேசத்திற்கு எல்லாம் நீ போக வேண்டும், அந்த இடத்தில் உன்னை அடிப்பார்கள், உன்னை சித்திரவதை செய்வார்கள், உன்னை கட்டுவார்கள், நீ உபத்திரவப்படக்கூடும் என்று சொல்வாரானால் நான் போக ஒருவேளை யோசித்திருக்க கூடும். அல்லது ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதற்காக கட்டாயத்தோடு போயிருக்க கூடும். அல்லது ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் தியாகமாய் போயிருக்க கூடும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் சந்தோஷத்தோடு ஓடுகிறேன், இதை ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என்று சொல்லுகிறார். அது எதை குறிக்கிறது தெரியுமா? அவர் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பை குறிக்கிறது. உபத்திரவம் இருந்தால் என்ன, கட்டுக்கள் இருந்தால் என்ன, ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். நான் யாருக்காக இவை எல்லாவற்றையும் சகிக்கிறேன்? என் தேவனுக்காக தானே என்று அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். தேவஜனமே, கட்டுகளும் உபத்திரவங்களும் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்த பவுல் அவ்வளவு சந்தோஷத்தோடு அவர் போகிற பாதையில் போவாரானால், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உன்னத ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாரே, உனக்கு முன்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், பெரிய காரியத்தை வைத்திருக்கிறேன், நீ நினைக்காத, நீ எதிர்பார்த்திராத, மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்தும் கூட நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே, இது சரிதானா என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவஜனமே, நாம் பவுலா இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை. ஆனால் ஒரு நாளும் முறுமுறுக்கிற இஸ்ரவேலராய் இருந்து விடாதிருங்கள். பவுலுக்கு முன்பாக கட்டுகள், உபத்திரவம் இருந்தது. சந்தோஷத்தோடு சொல்லுகிறார், இவை எல்லாவற்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். அந்த கட்டுக்களையும் உபத்திரவங்களையும் கூட என் தேவனுக்காக நான் அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சந்தோஷத்தோடு அவர் சொன்னாரே. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பாலும் தேனும் ஓடுகிற அவ்வளவு பெரிதான விஸ்தாரமான கானான் தேசம் இருந்தது. அந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி மட்டும் ஆண்டவருடைய கண்கள் அந்த பட்டணத்தின் மேல் வைக்கப்படும் அளவிற்கு விசேஷித்த பட்டணத்தையே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் வழியில் வனாந்திரம், வழியில் தண்ணீர் இல்லாத நிலைமைகள், வழியில் அப்பம் இல்லை என்று சின்ன சின்ன காரியத்திற்காக முறுமுறுத்து பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்களே. சின்ன சின்ன காரியத்திற்காக கவலைப்பட்டு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்களே. தேவ ஜனமே, நீங்கள் போகிற பாதை கடினமாய் இருக்கலாம், ஆனால் அதனுடைய முடிவு கிரீடம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஆகவே உங்களுடைய தற்போதைய நிலைமையை பார்த்து கவலைப்பட்டு கலங்கி சோர்ந்து போவதை விட்டுவிட்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வார் என்று சந்தோஷத்தோடு பிரயாணப்படுங்கள். நிச்சயம் ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.